ஐயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காம உங்க ஆதரவை தெரிவிங்க. ஐயனார் துணை இன்னைக்கான எபிசோட்ல நிலா பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய நேரத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வேலை செய்யற ஒரு ஆளு பாத்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்ல, இன்னுங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிலாவோட பாஸும் அதே டேபிள்ல பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம சோழன் பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்து நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன் பண்ணி பேசுவோம்னு சோழன் நிலாவுக்கு போன் அடிச்சு பேசுறாங்க. எங்க வேலையாவ இருக்கீங்க இல்ல ஃப்ரீயா தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வேலை செய்யற ஆபீசர் பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ற பாய் பாத்தீங்கன்னா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு தெரியாம கொஞ்சம் சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரு சட்டை மேல பட்டுருச்சு. உடனே அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா நீங்களே எதுக்கு வேலைக்கு வரீங்க, உங்களுக்குள்ள ஒரு வேலையை ஒழுங்காவே செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிலா பாத்தீங்கன்னா உடனே போனை வச்சிடறாங்க. ஆனா நம்ம சோழன் பாத்தீங்கன்னா இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எதுவும் பிரச்சனையாங்க, யாருங்க அது அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாத்தீங்கன்னா நம்ம நிலா ஆபீஸ்க்கு கிளம்பி வர்றாரு. கம்பெனியோட பாஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ் கிட்ட அந்த ஆபீஸ் கிட்ட வந்து விடுங்க ஃப்ரீயா விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரீயா விட்டுறாங்க. இந்த பிரச்சனை இல்லாம முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ் பாத்தீங்கன்னா நிலா அவங்களோட உட்காந்து மறுபடியும் சாப்பிட போயிடுறாரு. ஆனா நம்ம சோழன் பாத்தீங்கன்னா கிளம்பி அவங்க ஆபீஸ்க்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆபீஸ்க்கு வெளியே வந்து நின்ன சோழன் பாத்தீங்கன்னா நிலாவுக்கு 2-3 தடவை போன் அடிக்கிறாங்க. ஆனா நிலா பாத்தீங்கன்னா அந்த போனை எடுக்கவே மாட்டாங்க. உடனே அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட போய் இந்த மாதிரி நிலாவை நான் பாக்கணுங்க, என்னோட ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க சார் நீங்க உள்ள போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் உள்ள தட்டி விட்டுறாரு. நிலா வேலை அந்த ஆபீஸ்க்கே கிளம்பி வந்து நிலாவுக்கே தெரியாம பின்னாடி வந்து சைலண்டா நின்றுட்டு இருக்காரு. இதை கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நிலா திரும்பி பாக்குறாங்க. நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க, இங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நிலா பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. இல்லங்க உங்களை யாரோ திட்டினாங்கல்ல, அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சோழன் கேக்குறாரு. இல்லங்க என்னையெல்லாம் யாருமே திட்டல அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க உங்களை பார்த்து யாரோ அறிவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. தயவு செய்து அது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சோழன் ரொம்பவே வற்புறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்ல யாரும் இல்லைங்க, நீங்க தயவு செய்து ஆபீஸை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க நீங்க அது யாருன்னு என்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லுவேன்னு அங்க இருக்கிற ஆபீஸ் பாத்தீங்கன்னா கிளம்பி வந்து இல்ல யாருங்க அது ஆபீஸ்க்குள்ள வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு, தயவு செய்து இவர் முதல்ல வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க அது, உங்க பாய் ஃப்ரெண்டா, அந்த பாய்ஸோட கான்வர்சேஷன்லாம் நீங்க வெளியில வச்சுக்கணும், தயவு செய்து ஆபீஸ்க்குள்ள இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு கேக்குறாங்க. உடனே சோழன் பாத்தீங்கன்னா ஓ இவர் தான் அவரா உங்களை திட்டினவர் அப்படின்னு கேக்குறாரு. என்ன சார் உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு அனுப்புனா நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவீங்களோ, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்ன சார் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மிரட்டுறாரு. எப்படிங்க நீங்க அவங்கள பார்த்து அறிவில்லையான்னு கேட்கலாம், நேற்று ஆபீஸ்ல ஒருத்தவங்க உங்களை திட்டினாங்கன்னு சொன்னீங்களே அது இவர் தானா அப்படின்னு நம்ம சோழன் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட கேக்குறாங்க. ஏன் சார் புதுசா ஜாயின் பண்ண ஸ்டாஃபை பார்த்து நீங்க அறிவிலியான்னு கேட்கறது உங்களுக்கு கொண்டு நான் எப்பங்க அப்படி கேட்டு நிலா யாருங்க அது, தயவு செய்து வந்து இவர் கூட்டிட்டு போயிருங்க, சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. சாரி முருகன் இருங்க நான் அவங்களை வெளியே தாட்டி விடுறேன்னு சொல்லிடுறாங்க. என்னங்க நிலா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை போன்ல அவர் திட்டுறாரு, அது எனக்கு நல்லாவே கேக்குதுன்னா அதனாலதான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நிலா என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, தயவு செய்து இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னங்க என்ன பொறுமையா இருப்பீங்க, என்ன பண்ணிடுவீங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம சோழன் பாத்தீங்கன்னா சண்டைக்கு போறாரு. உடனே அவர் பாஸ் பாத்தீங்கன்னா இங்க கிளம்பி வந்துடுறாங்க. அந்த பாஸ் நிலா கிட்ட பாத்தீங்கன்னா நிலா வாட்ஸ் ஹேப்பனிங் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிலா நீ ஏன் போய் சொல்ற, சம்பளம் வாங்குறதா இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக இவங்க கிட்ட அடிமையால நம்மளால வேலை பார்த்துக்க முடியாதுன்னு நீ ஓப்பனா சொல்லு நிலா அப்படின்னு சோழன் சொல்றாரு. அதை எதையுமே கேட்காம நிலா பாத்தீங்கன்னா சோழன் கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. சார் இங்க பாருங்க நான் இப்ப போறேன்னு நினைக்காதீங்க, இவனுமே இவங்க கிட்ட இப்படி நடந்து கூடாது அப்படின்னு சொல்றாரு போறாரு. ஏங்க நிலா நீங்க எதுக்குங்க அவரை பார்த்து பயப்படுறீங்க, அந்த ஆளதாங்க நம்ம பிடிச்சி திட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. மண்ணாங்கட்டி அவர் என்னை திட்டவே இல்லைங்க, போன்ல வேற ஒருத்தர் தான் திட்டிக்கிட்டு இருந்தாரு, நீங்க என்னை திட்டாங்கன்னு நினைச்சு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன போய் சொல்றேன், நேத்து இதுக்கு மேல அந்த ஆபீஸ் இந்த மாதிரி வேற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சுத்தமாவே பிடிக்காதுங்க அப்படின்னு சோழனை பார்த்து ரொம்பவே கோபமா பேசிடுறாங்க. நான் உங்களுக்காக தாங்க கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எனக்காக எல்லாம் வரவே வேணாம், அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னா என்கிட்ட வந்து ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபமா பேசிடுறாங்க. நிலா எப்படியோ பேசி சோழனை பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பி விட்டுறாங்க. உடனே ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்குள்ள கிளம்பி வர்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் பாஸ் பாத்தீங்கன்னா நிலாவை பார்த்து யார் நிலா அது, அவங்க வந்து இங்க கத்திட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாரிங்க முதல்ல எல்லாரும் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவர் வேற யாரும் இல்லை, என்னோட ரிலேட்டிவ் தான், என்னைய வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா நான் தான் பாத்தீங்கன்னா வம்புடியா பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க போன்ல பாத்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருந்தப்ப நீங்க வேற யாரையோ திட்டிட்டு இருந்தீங்க, அவர் பாத்தீங்கன்னா என்னையும் தான் திட்டினாங்க அப்படின்னு நினைச்சுதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க கிளம்பி வந்துட்டாரு, எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பக்கத்துல இருந்தவர் பாத்தீங்கன்னா என்ன நிலா இப்ப சின்ன பசங்க மாதிரி வீட்டுல இருந்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் சத்தியமா நான் நடக்காம பாத்துக்கிறேன், நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி எல்லாத்துக்குமே அவங்க கேட்டுக்கிறாங்க.
உடனே அவர் பாஸ் பாத்தீங்கன்னா நீங்க சாரி எல்லாம் கேட்காதீங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே கைஸ் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஸ் பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிலா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சேரன் பாத்தீங்கன்னா நிலா ரொம்பவே டயர்டா இருக்கிற, நீ போய் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சேரன் எல்லாருக்கும் டீ போட்டு அங்க இருந்த பல்லவன் கிட்டையும் கொடுக்குறாரு. நிலா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நல்லா டீ குடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா கிட்டையும் கொடுக்குறாங்க. உடனே சோழன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வருவாரு. நிலாவை பார்த்து பார்த்தீங்கன்னா என்னங்க ஆஃபீஸில் எல்லாரும் நடிக்க போயிட்டாங்களா, என்னோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இனிமே ஆஃபீஸில் உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இந்த பொண்ணை தின்னா அவன் வந்து கேட்பானே அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சேரன் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கவுமே, ஆனால் அந்த ஆஃபீஸில் இருந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாருன்னே நான் எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். உடனே நான் கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரை பிடிச்சி ஆஃபீஸ்லேருந்து பயங்கரமான திட்டி விட்டேன், அங்கேருந்து எல்லாருமே ஷாக்காகி போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா பலவா, உங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் வந்தார், எங்கே இருக்க என்ன பண்ணுங்கிற என்ன ஒரு நிதானமே இல்லாமல் அங்கே வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாரு. எங்கள் அறிவு இருக்கா உங்களுக்கு, வேலை பார்க்குற இடத்துல வந்து இப்படி தான் யாராவது ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருப்பாங்களா, தயவு செய்து கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இதே நீங்கள் வீட்டில் வந்து ஏதோ சாதிச்ச மாதிரி காலாறு தூக்கி விட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து நீங்க சீன் கிரியேட் பண்ணிட்டீங்க, முதல்ல உங்களை ஆபீஸ்க்கு வரதுக்கு யாருங்க ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. யாரோ யாரையோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, அது என்னைய பிடிச்சி திட்டினாங்கன்னு நீங்க எப்படிங்க ஆபீஸ்க்கு வந்து பேசலாம், அப்படியே நீங்க திட்டினா கூட நீங்க யாருங்க என்னைய வந்து கேட்கறதுக்கு, அவங்க திட்டினாங்கன்னா என்னையும் தானே திட்டினவங்க, இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ணக்கூடாது, நீங்க பண்ண வேலையால எனக்கு வேலை போயிருச்சுன்னா யாருங்க உத்தரவாதம் தர்றா, தயவு செய்து இந்த மாதிரிலாம் எப்படிவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களை கூப்பிட்டாங்க நீங்க ஆபீஸ் வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்டேன்னா நீங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால நான் எல்லாருக்கிட்டையும் போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதாகி போச்சு அப்படின்னு கேட்கறாங்க. நிலா நீங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, அந்த ஆளு உன்னை தாங்க திட்டினாரு எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நிலா பாத்தீங்கன்னா யோ முதல்ல நிறுத்தியா அப்படின்னு கோவமா கத்துறாங்க. நான் தான் சொல்றேன் அவர் என்னை திட்டல, டேபிள் மேல இருந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா தவறி அவர் மேல பட்டுருச்சு, அதனால அந்த ஒர்க்கரை பிடிச்சிதான் அவர் திட்டிக்கிட்டு இருந்தாரு, என்னை அவர் திட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பா புரிஞ்சுக்கிட்டது உங்க தப்புங்க, என்ன வேணாலும் நடந்துகிட்டு போயிருட்டா நீங்க எப்படிங்க ஆபீஸ்க்கு வந்து அவங்கள பிடிச்சி திட்டல அப்படின்னு கேட்கறாங்க. என்னமோ ரவுடி மாதிரி நீங்க பேசாட்டுக்கு ஆபீஸ்க்குள்ள வந்து நிலாவை யார் திட்டினா நிலாவை யார் திட்டினான்னு நீங்க பேசாட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சறேன், ஏதாவது கொஞ்சமாச்சும் கேட்டீங்களா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு வேணாமாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பல்லவன் பாத்தீங்கன்னா அண்ணா ஏன்னா அப்படி பண்ண, எனக்கே கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்க வேலை செய்யற ஆபீஸ்ல உனக்கு என்னன்னா வேலை அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேளு பல்லவா, எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குது, இதை ஒரு ஈஸியா ஒரு செகண்ட்ல ஊத்திட்டு போலான்னு வந்திருக்காரு அப்படின்னு கேவமா பேசுறாங்க. ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டியானே என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் பாத்தீங்கன்னா நிலா சொல்றதும் சரிதான்டா, நான் சத்தியமா இவர்கிட்ட நான் பேசவே இல்லைங்க, கொஞ்சமாச்சும் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமா ரூமுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. டே சோழன் ஃப்ரீயா விடுறா அப்படின்னு டேபிள்ல உட்கார சொல்லிட்டு சேரன் பாத்தீங்கன்னா போய் தனி மோன்ட்டு வராரு. டே சோழா ஏன்டா அவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணே கொஞ்ச நேரம் இருனே, கொஞ்ச நேரம் நீ சும்மா விடுனே அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல திட்டிருச்சா, தயவு செய்து இப்படிலாம் இருக்காது, இந்திரா கொஞ்சம் தண்ணி குறை அப்படின்னு சொல்றாங்க. இல்லனே எனக்கு வேணானே அப்படின்னு கோவமா கத்திக்கிறாரு. உடனே பாண்டியன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராரு. என்னடா என்னாச்சு ஏன் சோகமா உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அண்ணே உனக்கு தெரியாதா அப்படின்னு பல்லவன் கேட்க, இல்லடா எனக்கு எதுவும் தெரியல, சாரி எவ்வளவு கோவமா உட்காந்துருக்கிறத பார்த்தா பெருசா ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பாருன்னு போல அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாரு. அண்ணன் பாத்தீங்கன்னா அண்ணி ஆபீஸ்ல யாரையோ திட்டுறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் பாத்தீங்கன்னா நேர ஆபீஸ் கிளம்பி போய் அங்க இருக்கிற ஆபீசரை பிடிச்சி திட்டி இருக்காரு. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பிரச்சனையாகி அண்ணி பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கிட்டுமே மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு ரொம்பவே கோவப்பட்டு அவங்களை பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாண்டியவன் சொல்றாரு. அதுவும் சரிதான், அந்த பொண்ணு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ எதுக்குன்னா அங்க போய் இவ்வளவு தூரம் கோவமா கத்திக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் உனக்கு ரொம்பவே தப்பா தெரியலையே அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. அது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டே நான் பண்ணா உனக்கு என்னடா, நீ எதுக்குடா என் பிரச்சனையில உள்ள வரேன்னு ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க.